யூடியூப் சேனல் நண்பர்களே எனக்கும் இறைவனுக்கும். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் சம்புவை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கிறோம். சம்புன்றது இது ஒரு நீர் தாவரம்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா தண்ணியில் அதிகமாக இருக்கும், நீர்நிலைகளில் காணப்படக்கூடிய ஒரு அதுதான் இந்த சம்பு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சம்பு மகரிஷியை பற்றியும் சொன்னேன். வன்னிய குல சமுதாயத்துக்கு அவங்க சம்பு மகரிஷியிலேருந்து வந்த அந்த குலம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சம்புன்னு சொல்லக்கூடிய இந்த தட்டை. இது பாருங்கள், கிராமப்புறங்களில் ₹1 செலவு இல்லாமல் சாதாரணமாக கிராமப்புறங்களில் இது கிடக்கக்கூடிய ஒரு நீர் தாவரம் தான் இந்த சம்பு. இப்போ இந்த சம்புலேருந்து பாருங்கள், இதுதான் தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. அதாவது கிடைக்கக்கூடிய இன்றைக்கி பிளாஸ்டிக்கு மாற்றாக, இன்றைக்கி பிளாஸ்டிக் வந்து பாருங்கள், பிளாஸ்டிக்கோட இந்த நேனோ துகள்கள் எங்கும் எதிலும் எல்லா இடங்களிலும் இறைவனைப் போல நீக்கமர அவனுடைய இறைவனுடைய அருட்துகள்கள் எப்படி எல்லா இடத்துலையும் நீக்கமர இருக்குதோ அது மாதிரி நம்மளுடைய நிலப்பகுதியில் பூமியில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நீக்கமர நினைஞ்சு போச்சு. அந்த பிளாஸ்டிக்கு மாற்றாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீர் தாவரம் இந்த சம்பு. இந்த பாருங்கள், இந்த நான் கையில் வச்சுருக்கிற இந்த கூடை வந்து சம்புல தயார் பண்ண செஞ்சது. சம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் தாவரத்தில் இயற்கையாக பிளாஸ்டிக் மாற்றாக இருக்கும். இது சீக்கிரம் மக்கி போகாது, டீகே ஆகக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. தண்ணியிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த தாவரம் சீக்கிரம் மக்காது, தண்ணினால் சீக்கிரம் மக்கி போகாது. பிளாஸ்டிக்கு ஒரு மாற்று, அற்புதமான மாற்று இந்த சம்பு. அதே மாதிரி இவங்க இன்னொரு இது செஞ்சுருக்கிறாங்க. சோளம் இருக்கு இல்லையா, சோளத்துலேருந்து வரக்கூடிய அதோட தோகை, சோளத்தோகைன்னு சொல்லுவாங்க. சோளத்துக்கு மேலே ஒரு தோல் மாதிரி ஒரு கவரேஜ் இருக்குல்ல அந்த சோளத்தை சுற்றி, அந்த சோளத்தினுடைய அந்த தோலை, அந்த தோகையை எடுத்து இந்த மாதிரி கூடைகளை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம நண்பர் முருகன் ஐயா வீட்டுக்கு வந்திருந்தோம். அவங்க வீட்டுக்கு வந்துடும்போது அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்திருக்கக்கூடிய ஒரு, அதாவது இன்றைக்கி பிளாஸ்டிக் எங்கும் பிளாஸ்டிக், எதுலேயும் பிளாஸ்டிக். அதாவது தாய்ப்பாலில் கூட பிளாஸ்டிக் வந்துட்டு தான் நம்ம பார்க்குறோம். அந்த பிளாஸ்டிக் அதாவது அணுத்துகள்களாக, நேனோ துகள்களாக இந்த பிளாஸ்டிக், அந்த பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய நஞ்சு எல்லாத்துலேயும் வந்துருச்சு. தண்ணி பாட்டில், தண்ணி குடம் எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுக்கு மாற்று நம்ம மீண்டும் இன்றைக்கி புற்றுநோய் பிடியில் இந்த சமுதாயம் சிக்கி சீரழியுது. குழந்தைகளுக்கு கூட புற்றுநோயை நம்ம பார்க்குறோம். கண்ணில் புத்து, பிறப்புறுப்பில் புத்து, இப்படி எங்கே பார்த்தாலும் அந்த புற்றுக்கான காரணம், கேன்சருக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருச்சின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு சுயநலத்தில் ஒரு பொதுநலம். நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருளாதார நீட்டலாக, இதே பாருங்கள், இது டீ காஃபி இதெல்லாம் வச்சு அந்த டேபிள் மேலே வச்சா ஹீட்டுனால் அது உருகாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு செஞ்சுருக்குறாங்க. இதில் இட்லி இடியாப்பம் அது பொழிஞ்சு வைக்கிறதுக்கான தட்டாக கூட பயன்படுத்திக்கலாம். பேகு இந்த மாதிரி பைகளை செஞ்சுருக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது கிராமத்தில் கிராம பொருளாதாரத்தையும் உயர்த்தும். அதே சமயத்தில் ₹1 கூட செலவில்லாமல் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கும். நம்ம மனசுக்குள்ளே வீட்டில் இருக்க பெண்கள் நம்மளால் ஆண் தான் பொருளாதாரத்தை ஈட்டுறாரு, நம்மளால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக. இது சம்பு தான், இது பிளாஸ்டிக் இல்லை, சம்பில் செஞ்சது தான். வாழை நாரில் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து வாழை நாரில் செஞ்சது, ரொம்ப திக்காக எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. வாழை நாரில் செஞ்சது இது. சோளத்தினுடைய தோலில் செஞ்சுருக்கிறாங்க. மேக்ஸிமம் அவங்க செய்கிறது வந்து இந்த இதில் தான், சம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்பில் தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. சம்புடைய தாவரத்தை நம்ம தனி வீடியோ பதிவில் காட்டுறேன். என்னுடைய பழைய வீடியோ பதிவில் சம்பை பற்றி சொல்லியிருக்கேன். சம்பு குடில், சம்பு பாய் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கு இங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு மாற்றான ஒரு விஷயத்தை மீட்டெடுத்த அந்த பெண்மணிக்கு அவங்க விரும்பினா அவங்களுடைய பேர், முகவரி, அவங்களுடைய தொலைத்தொடர்பு இதெல்லாம் இந்த வீடியோவில் பதிவிடலான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானம், அவங்க மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நன்றி நண்பர்களே.